ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழகத்தில் ஊரக பகுதிகளில் உள்ள 5000 சிறுபாசன ஏரிகளை புனரமைக்க 500 கோடி ரூபாய் ஒதுக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. தூர்வாறுதல் போன்ற பணிகளை பொதுமக்கள் பங்களிப்புடன் செயல்படுத்த அரசாணை. வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்துக்கு சென்ற கனிமொழி எம்பியின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற திமுக தொண்டர்கள் ஹெல்மெட் அணியாமல் பைக் ஓட்டக்கூடாது என அறிவுறுத்தி தொண்டர்களை திருப்பி அனுப்பிய கனிமொழி. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கல்வி ஆசிரியர் சங்கமான டிடோஜாக் வேலைநிறுத்த போராட்டம். 30% ஆசிரியர்கள் விடுப்பெடுத்த நிலையில் 70% பேர் பணிக்கு வந்ததாக பள்ளிக் கல்வித்துறை தகவல். விசிக மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என திருமாவளவன் பேசியது குறித்து கேள்வி. அதிமுகவை அழைப்பது திருமாவளவனின் விருப்பம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, ஈரோடு மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலம். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாகனங்களில் சிலைகள் எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைப்பு. திருப்பூரில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்தவர்களிடையே மோதல். ஒருவரை தாக்கிக் கொண்டவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பான கோப்புகள் நிராகரிக்கப்பட்ட விவகாரம். முதலமைச்சர் ஒப்புதல் அளித்த பின்பு தகுந்த காரணங்கள் இல்லாமல் தமிழக ஆளுநர் கோப்புகளை நிராகரித்தது ஏன் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி. சிறையில் உள்ள முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு நிர்வாகத்தை நடத்த முடியாததால் டெல்லியில் ஆம் ஆத்மி அரசை கலைக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் கோரிக்கை. பாஜக எம்எல்ஏக்கள் கடிதத்தை உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைத்தார் குடியரசுத் தலைவர். மணிப்பூரில் கலவரத்தை கட்டுப்படுத்த 2000 மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினரை விமானங்கள் மூலம் அனுப்பி வைத்தது மத்திய அரசு. 5 மாவட்டங்களில் இணையம் துண்டிப்பு. பள்ளிகள், கல்லூரிகளுக்கு 12ஆம் தேதி வரை விடுமுறை. இளநிலை, முதுநிலை தேர்வுகள் ஒத்திவைப்பு. ரஷ்யா ராணுவத்தில் இருந்து 6 இந்தியர்கள் விடுவிக்கப்பட்டு இந்திய தூதரகத்திடம் ஒப்படைப்பு. தானும் மற்ற 5 பேரும் இந்தியா திரும்பி வர உள்ளதாக தெலுங்கானா நாராயணபேட்டையைச் சேர்ந்தவர் உறவினர்களுக்கு தகவல். கிருஷ்ணகிரி அருகே தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஏற்கனவே கைதான என்சிசி அலுவலர் கோபுவின் நண்பரான ஜிம் மாஸ்டர் டேனியல் அருள்ராஜ் என்பவர் கைது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற குழு அமைத்தது உயர்நீதிமன்றம். ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜன் தலைமையில் கண்காணிப்பு குழுவை நியமித்து உத்தரவு. கடலூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் 4 மாணவிகள் மாயம். மாலை பள்ளி முடிந்த 4 மாணவிகளும் ஒன்றாக வெளியேறிய நிலையில் போலீசார் தீவிர தேடுதல். சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை வாகனங்களை தயாரிக்க வேண்டுமென ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். பிற துறையினருக்கு எடுத்துக்காட்டாக ஆட்டோமொபைல் துறை விளங்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தல். ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு எதிராக கேப்டன் யோகேஷ் பைராகியை களமிறக்கிய பாஜக. ஜுலானா தொகுதியில் வினேஷ் போகத்திற்கு எதிராக போட்டியிடும் யோகேஷ் பைராகி ஏர் இந்தியா விமானியாக பணியாற்றியவர். மத்திய பிரதேசத்தில் வனங்களை ஒட்டியுள்ள கிராமங்களில் ஓநாய் மற்றும் குள்ளநரி தாக்குதல்கள் அதிகரிப்பு. தன்னை கடிக்க வந்த நரியின் கால்களை பிடித்து 15 அடி தூரத்திற்கு வீசிவிட்டு தப்பி ஓடிய நபர். ஆந்திராவில் போலீசார் கைப்பற்றி அழிப்பதற்காக வைத்திருந்த மது பாட்டில்களை கும்பலாக அள்ளிச் சென்ற மதுப்பிரியர்கள். போலீசார் தடுத்த போதும் சிலர் மது பாட்டில்களை தூக்கிச் சென்றனர். பிரேக் குறைபாடு காரணமாக உலகம் முழுவதும் 15 லட்சம் கார்களை திரும்பப் பெறப்போவதாக BMW நிறுவனம் அறிவிப்பு. BMW நிறுவன பங்குகள் 11% வரை சரிந்ததாக தகவல்.
மும்பையில் விஐபிகள் வசிக்கும் பாலியலில் உள்ள தனது பங்களாவை விற்ற கங்கனா ரணாவத் 2017ஆம் ஆண்டு 21 கோடி ரூபாய்க்கு வாங்கிய பங்களாவை 32 கோடி ரூபாய்க்கு விற்றதாக தகவல். அயர்லாந்து அரசுக்கு 1,20,000 கோடி ரூபாய் வரி பாக்கியை செலுத்துமாறு ஆப்பிள் நிறுவனத்துக்கு உத்தரவு. அயர்லாந்து அரசு வரிச் சலுகைகளை வாரி வழங்கியதாக ஐரோப்பிய உச்சநீதிமன்றத்தில் 8 ஆண்டுகளாக நடந்து வந்த வழக்கில் தீர்ப்பு. கஜகஸ்தானின் பழமையான கசாக் தேசிய இனநாய்களுக்கு சர்வதேச அங்கீகாரம் அளித்தது சர்வதேச கேனைன் கூட்டமைப்பு. 4000 ஆண்டு வரலாறு கொண்ட டாசி இனத்தை பாதுகாக்கும் முயற்சியில் வெற்றி என கஜகஸ்தான் அரசு அறிவிப்பு. பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுத் தொகையை வழங்கிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தங்கம் வென்றவர்களுக்கு 75 லட்சம் ரூபாயும், வெள்ளி வென்றவர்களுக்கு 50 லட்சம் ரூபாயும், வெண்கலம் வென்றவர்களுக்கு 30 லட்சம் ரூபாயும் வழங்கி பாராட்டு. ஈரான் வழங்கியுள்ள ஏவுகணைகளை உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா பயன்படுத்தக்கூடும் என அமெரிக்கா எச்சரிக்கை. ஈரானுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்கப் போவதாக உக்ரைன் மிரட்டல். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.